விஜய் அவர்களுடைய புதிய பட்ஜெட், முதல் பட்ஜெட் 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை எய்ம் பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்களே. சரி, அதுக்கு ஏதாவது அடிப்படை கீ இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு தேடி தேடி பார்த்தேன். கடைசி வரைக்கும் என் கண்ணில் ஒன்றும் சிக்கலை. இந்த பட்ஜெட் இது பட்ஜெட்டாகவே தெரியல. இது ஒரு திருவிழா தாம்பூல போய் பட்டியல் அது மாதிரி இருக்கு. ஊடகங்கள் அதை பண்ண போறாங்க, அந்த திட்டம் நிறைவேற்ற போறாங்க, இந்த திட்டம் நிறைவேற்ற போகுது, ஆனா வெறும் ஸ்டிக்கர் ஓட்டுற பட்ஜெட்டா இருக்குன்னு ஒரு பெரிய விமர்சனம் இருந்திருக்கே சார். ஒரு பிளேட்டு பிரியாணி எடுத்துகிட்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்த மாதிரி ஒரு சைக்கிளு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் வாங்கிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு வெளியே வந்தோம்னா வெளியே ரோடையே காணும். அப்படி தான் இருக்குது ஒரு பட்ஜெட். 3734 அரசு பள்ளியை நவீனமயமாக்க போகிறாங்க. அதுக்கு 300 கோடி ஒதுக்கியிருக்காரு. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கு 8 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபாயில் என்னத்தை நவீனமயமாக்குவீங்க ஒரு பள்ளியை? காவிரி, வைகை, பாலாறை 25 கோடியில் சுத்தப்படுத்துகிறாங்க. 25 கோடியில் எப்படியோ சுத்தப்படுத்த முடியும்? சாரி ப்ரோ, நான் 10% கூட என்னால் நிறைவேற்ற முடியாது ப்ரோ அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்த பட்ஜெட்டில். டிவிகே அரசு பிரம்மாண்டமான 1.5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற மெகா ஹிட் படத்தை காட்டுவதாக வாக்குறுதி அளித்து விட்டு குறைந்த பட்ஜெட்டில் ஓடாத படத்தை கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் ஸ்பீடாமீட்டரை பொருத்தி நான் நிலவுக்கு போகிற ராக்கெட்டை செஞ்சுருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஜோசப் கொடுத்த பட்டை நாமம் தான் இந்த பட்ஜெட். சப்ஜெக்டும் புரியல, ஒரு இளவும் புரியல. எந்த ஆய்வு கூட்டம் போட்டு பேர் வைக்கிறது மட்டும்தாங்க வெற்றி வெற்றின்னு வைங்கன்னு வச்சுருக்காங்க. திருப்பதியில் போய் வேளாண் பட்ஜெட் அங்கே வச்சு பூஜை பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதே தப்பேங்க. அது பட்ஜெட் டாக்குமெண்ட் இங்கே தமிழ்நாடு விட்டு அங்கே போகக்கூடாது, அநியாயமாக இருக்குது. சரி, திருப்பதி கொண்டு போவாங்க, போய் சாமி கும்பிட்டுவாங்க, பட்ஜெட் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க. எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க சார் இந்த விஜயோடைய தாவேக்கா அரசின் முதல் பட்ஜெட்? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்பா. விஜய் அவர்களுடைய புதிய பட்ஜெட், முதல் பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? திரு தாவேக்கா அரசினுடைய முதல்வர் திரு ஜோசப் அவர்கள் தலைமையிலான அரசு, என்னுடைய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. நானும் சரி, 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை எய்ம் பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்களே, சரி அதுக்கு ஏதாவது அடிப்படை கீ இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு தேடி தேடி பார்த்தேன். கடைசி வரைக்கும் என் கண்ணில் ஒன்றும் சிக்கலை. ஒரு பெரிய ப்ரொக்ரெசிவ் பட்ஜெட்டாக இருக்கும். 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை நாங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இது அப்படின்னா ஏதோ ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்குது. ஓகே, இந்த பட்ஜெட் இது பட்ஜெட்டாகவே தெரியல. இது ஒரு திருவிழா தாம்பூல பை பட்டியல் இருக்குல்ல, திருவிழா தாம்பூல பை பட்டியல் அது மாதிரி இருக்கு. இல்லை சார், ஊடகங்கள் அதை பண்ண போகிறாங்க, அந்த திட்டம் நிறைவேற்ற போகிறாங்க, இந்த திட்டம் நிறைவேற்ற போகுது, அந்த அறிவிப்புகள், அதிரடி அறிவிப்புகள் வெளியாக போகுது, அப்படி நிறைய சொன்னாங்க. ஆனால் வெறும் ஸ்டிக்கர் ஓட்டுற பட்ஜெட்டாக இருக்குன்னு ஒரு பெரிய விமர்சனம் எழுந்திருக்கேன் சார். ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட் போட்ட பட்ஜெட்டை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. எதுவும் மாற்றங்களோ எதுவும் புதுசாக ஒன்றும் வரல. இவர்கள் சொன்ன திட்டங்களில் 10% கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. இவர்கள் சொன்ன திட்டங்களில் 10% கூட அனௌன்ஸ் பண்ணலை. இது மக்களை முழுமையாக நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட். அதாவது ஒரு பிளேட்டு பிரியாணி எடுத்துகிட்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்த மாதிரி. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பாபிஷேகத்துக்கு பக்தர்கள் அந்த வெயிலில் நின்று தாகத்தோடு நின்றுட்டு இருப்பாங்க, தீர்த்தம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் மேலேருந்து ஐயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து வேப்பலையை முக்கி அப்படி தெளித்து விடுவார். அப்படி தெளித்து விட்டாருன்னா உங்களுக்கு ஒரு சொட்டு வரும், 2 சொட்டு வரும், மேலே விழுகும், அவ்வளோதான். இதுதான் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. இதுதான் இந்த பட்ஜெட்டை பார்த்தா தெரியுது. இந்த பட்ஜெட்டை பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கு ஏதோ ஒரு குறியீட்டு திட்டம் மாதிரி, அதாவது ஒரு சைக்கிளு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் வாங்கிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு வெளியே வந்தோம்னா வெளியே ரோடையே காணும். வெளியே என்ன ரோடையே காணும். ஓகே, அப்படி தான் இருக்குது பட்ஜெட். இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு அலோகேஷன் எல்லாமே தின் அலோகேஷன்.
ஏதாவது ஒரு 50 திட்டங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையில். அந்த 50 திட்டங்களில் ஒரு 40 திட்டங்கள் செயல்படுத்திட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. 10% கூட திட்டங்களாக வரல. அதுலேயுமே தின் அலோகேஷன். நீங்கள் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3734 அரசு பள்ளியை நவீனமயமாக்க போகிறாங்கண்ணா. அதுக்கு 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கு 8 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபாயில் என்னத்தை நவீனமயமாக்குவீங்க? ஒரு பள்ளியை 8 லட்ச ரூபாயில் ஒரு பள்ளியை எப்படி நவீனமயமாக்குவீங்க? அப்போ இவங்க அலாட் பண்ண தொகை, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூத்து என்னென்னா, காவிரி வைகை பாலாறை 25 கோடியில் சுத்தப்படுத்துகிறாங்க. 25 கோடியில் எப்படி சுத்தப்படுத்த முடியும்? வைகை குண்டார 150 கோடியில் இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி அலாட் பண்ணி எப்படி பண்ண முடியும்? அப்போ எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸே இதை விட அதிகமாக வரும். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்க திட்டங்களில் அந்த கோல்டு, அதாவது அண்ணன் வெட்டிங் அசிஸ்டன்ட் ஸ்கீம், திருமண உதவி திட்டம், அண்ணன் சீர், அது அண்ணன் சீர் 812 கோடி போட்டிருக்காரு. 8 கிராம் கோல்டு, ஒரு சேரீ, சில்க் சேரீ 8 கிராம் கோல்டு இன்றைக்கி விலையில் 1,11,000 ரூபா இன்றைக்கி வித்து ஜிஎஸ்டியோட சேர்த்து. சில்க் சேரீ ஒரு 2,000 ரூபா, 1,13,000 ரூபா போட்டிங்க அப்படின்னா 812 கோடி ஆச்சு. எத்தனை பேருக்கு போகுது அப்படின்னா 71,858 பேருக்கு போகுது. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுற ஜோடிகள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 7 லட்சம் மேரேஜ். 7 லட்சம் மேரேஜ் வருஷத்துக்கு நடக்குது. இவர் கொடுக்குறது 71,000 பேர் கொடுக்குறாரு. 10% கூட கிடையாது. நான் கூட ஒரு 25% இவர் சொன்ன ஸ்கீம்லேருந்து, ஒவ்வொரு ஸ்கீம்லேருந்து 25% நிறைவேற்றிடுவார் அப்படின்னு நம்பிக்கையில் சொன்னேன். ஆனால் இல்லை சாரி ப்ரோ, நான் 10% கூட என்னால் நிறைவேற்ற முடியாது ப்ரோ அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்த பட்ஜெட்டில். அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் 560 கோடி. இது யாருக்கு போட்டிருக்காரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு 1 கிராம் கோல்டு ரிங்கு வித்து பர்த்டே பேபி கிட்டு. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேபி கிட் 1 கிராம் கோல்டு ரிங்கு வந்து 15,000 ரூபா, பர்த்டே பேபி கிட் 2,000 ரூபா, 17,000 ரூபா கணக்கு வச்சுக்கோங்க. 560 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எத்தனை பேருக்கு போகும் அப்படின்னா 3,29,000 பேருக்கு குழந்தைங்களுக்கு. ஆனால் வருஷத்துக்கு எத்தனை குழந்தை பிறகு தெரியுமா? எத்தனை குழந்தை? 8.7 லட்சம் குழந்தை பிறகு. 8.7 லட்சம் குழந்தை பிறக்குது. அதில் 3 லட்சம் குழந்தைகளுக்கு இவர் கொடுக்குறாரு. அதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டால் கூட அதில் 5.1 லட்சம் குழந்தை பிறக்குது. ஆஸ் பர் த ரெக்கார்டு, கவர்மெண்ட் ரெக்கார்டு, ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் ரெக்கார்டு படி இவர் கொடுக்குறது 3.29 பேருக்கு கொடுக்குறாரு. அப்போ அதுலேயுமே ஷார்ட்டேஜ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகளுக்குமே 5 லட்சம் பேர், அதுலேயுமே 3 லட்சம் பேருக்கு தான் கொடுக்குறாரு. அப்போ இவரை நம்பி வாக்களித்தவர்கள் அத்தனை பேருக்கும் பட்ட நாமம் போட்டிருக்காரு. யார்? மிஸ்டர் ஜோசப். சரிங்களா? அடுத்து என்னது? அப்புறம் வந்து பள்ளி நிறைவு திட்டம் 300 கோடி, 3,734 கவர்மெண்ட் ஸ்கூல். ஏற்கனவே நான் அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ், பேரெல்லாம் ஐயோ பேரெல்லாம் பெரிய பேர். சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் வேற கலாய்க்கிறாங்க சார். ஒரு நியூமராலஜி மாதிரி இருக்குது இந்த பேர் மாற்றுறதுல. எல்லாம் அந்த ஜோசியர் சொல்லியிருப்பார். 139 கோடி. சரிங்களா? 10,000 ஸ்கூலு, 10,000 ஸ்கூலுக்கு 139 கோடினா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலுக்கு 11,583 ரூபா. நீங்கள் 11,583 ரூபா வந்து வருஷத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்கூலுக்கு. இதை வச்சு அவங்க வந்து எப்படி ஸ்கூலை சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த பணியாளர் மாத சம்பளம் கூட பத்தாதுங்க. அப்போ எப்படி, அதாவது தின் அலோகேஷன், அதாவது பட்ஜெட்டே போட தெரியாமல் என்னத்தையோ அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இவ்வளோ பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அல்வா கொடுக்குறதுக்காக. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு டோக்கனிசம் மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாக்குறுதியில் சும்மா 2 சொட்டு பன்னீரை தொளிச்ச மாதிரி, 2 சொட்டு பன்னீரை தொளிச்ச மாதிரி தொளிச்சிருக்காங்க.
அப்போ இதன் விளைவு எல்லாருக்கும் 2 சொட்டு தண்ணீர் தொளிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, யாருடைய தாகமும் தீரலை. சரியா? அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்ட் அண்ட் மல்டிப்ளையர் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. கடன் அண்ட் மல்டிப்ளையர் ரியாலிட்டின்னு. இப்போ நம்ம இவங்களுடைய ஃபோக்கஸில் 55,000 கோடி ரெவன்யூ டெபிசிட் வந்திருக்கு. 55,000 கோடி. இவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருச்சு. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இவங்க வந்து குறைக்கும் பொழுது குறைச்சி வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அலர்ட் பண்ணி அதனுடைய எஃபெக்டே மக்களுக்கு போய் சேராத அளவுக்கு இவங்க வந்து இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், ரோடு இல்லாமல் ரோடு வசதி, பிரிட்ஜஸ்ஸு, இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, சிட்கோ, டைடல் பார்க்கு, நியூ இண்டஸ்ட்ரி அண்ட் எனர்ஜி பார்க்கு, இந்த மாதிரி எதுவுமே கிரியேட் பண்ணுறதுக்கு அடக்குவேட் அமௌண்ட்டை அலாட் பண்ணாமல் இவங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட்டுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைய என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் குறையும். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போடுற ₹1 ₹3 மாறும் பொருளாதாரத்தில். ஆனால் வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகிற ₹1 50 பைசாவாக குறையும். இதான் மல்டிப்ளையர் எஃபெக்ட். அப்போ இவங்களுடைய டோட்டலாக வந்து தேர் வீக்கனிங் தி எக்கானமி. இப்போ எக்கானமியுடைய குரோத்தை குறைக்கிறாங்க. 11.19% குரோத்தை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் குரோத்தை கூட்டியிருந்தார். இனி அதை குறைக்கிறதுக்கான முதல் நடவடிக்கை. இதில் எங்கிட்ட 1.5 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுறது என்ன இருக்குது? அப்போ நீங்கள் வந்து இதை வந்து மூலதன செலவை தியாகம் செய்துவிட்டு சிறு சிறு இலவசங்களை சிதறடிக்கும் போது அந்த பெருக்கல், அதாவது மல்டிப்ளையர் எஃபெக்ட் ₹1 கீழே போயிடும். அப்போ மாநிலத்தின் மொத்த கடன் வந்து 13.18 லட்சம் கோடி. இன்றைக்கி வட்டி மட்டுமே 67,000 கோடியை தாண்டுது. இப்போ நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் 23 பைசா நேராக வங்கிக்கு வட்டியாகவே போகுது. இப்போ கடனில் மூழ்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் புது கடன் வாங்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தங்க மோதிரம் கொடுப்பாங்களா? ஏற்கனவே கடனில் மூழ்கி இருக்கீங்க, புது கடன் வாங்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தங்க மோதிரம் மொய் செய்வீங்களா நீங்கள்? ஓகே. எனவே டிவிகே அரசு என்னுடைய பிரம்மாண்டமான $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற மெகா ஹிட் படத்தை காட்டுவதாக வாக்குறுதி அளித்து விட்டு குறைந்த பட்ஜெட்டு, ஓகே, குறைந்த பட்ஜெட்டில் ஓடாத படத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோ ரிக்ஷாவில் ஸ்பீடா மீட்டரை பொருத்தி நான் நிலவுக்கு போகிற ராக்கெட்டை செஞ்சுருக்கேன்னு சொல்கிற மாதிரி எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து ஒரு குறியீடு பட்ஜெட்டை தவிர இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட பட்ஜெட் இல்லை என்பது தெளிவாக தெரியுது. இப்போ காட்டு தீயை அணைக்கிறதுக்கு தண்ணீரை தெளித்தா அணைஞ்சிருமா? காட்டு தீ, ஒரு காட்டு தீ எரியுது, அதை தெளித்து அணைக்கிறதுக்கு வெறும் தண்ணீரை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் அடித்தா அது தெளிஞ்சு அணைஞ்சிருமா அது? அப்போ அப்படி தான் வந்து ஒவ்வொரு துறைக்கு 30 துறை இருக்குது. இந்த 30 துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப மேகர் நிதி ஒதுக்கீடு. ஓகே, அதை பிரித்து இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து எந்த விதமான எக்கனாமிக் இம்பேக்டையும் ஏற்படுத்தாத 1, 2வது வெல்ஃபேர் இம்பேக்டையும் ஏற்படுத்தாத 2, 3வது மக்களது எதிர்பார்ப்புகளை டோட்டலாக ஏமாற்றுவதற்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது. இது ஜோசப்பை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஜோசப் கொடுத்த பட்டை நாமம் தான் இந்த பட்ஜெட். அவ்வளவு ஆய்வு கூட்டங்கள், இதுக்காக தான் அவ்வளவு ஆய்வு கூட்டங்கள், அந்த துறை ஆய்வு கூட்டங்கள், பட்ஜெட் தொடர்பு அப்படி இப்படின்னு அவ்வளவு செய்திகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். அதாவதுங்க, எந்த ஆய்வு கூட்டம் போட்டு பேர் வைக்கிறது மட்டும்தாங்க வெற்றின்னு வைங்கன்னு வச்சுருக்காங்க, டிசைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பேரை மாற்றுறதுக்கு தான் ஆய்வு கூட்டம் போட்டுருங்க. இவங்க சப்ஜெக்ட்டும் தெரியல, சப்ஜெக்ட்டும் புரியல. ஓகே, ஏற்கனவே மின்சார கட்டணத்தை 3 மடங்கு உயர்த்திட்டாங்க. சப்ஜெக்ட்டும் தெரியல, சப்ஜெக்ட்டும் புரியல, ஒரு அளவும் புரியல. ஸோ பேரை வந்து எல்லாமே வெற்றி கழகம், வெற்றி தமிழகம்னு மாற்றிட்டாங்க. புரிஞ்சுட்டிங்களா? பேர் வைக்கிறது தான் ஆய்வு கூட்டம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பேரை வச்சு ஸ்டிக்கரை ஒட்டி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. அவ்வளோதான். அவளுடைய இது வெறும் பட்ஜெட்டே கிடையாது. இது வெற்றி தமிழ்நாட்டின் பட்ஜெட் இல்லை. இது வந்து டோக்கன் பட்ஜெட். ஊருக்கெல்லாம் ஹெல்மெட்டும் வாட்டரும் பாட்டிலும் தர்றாங்க, ஆனால் வண்டி ஓடுறதுக்கு ரோடு கிடையாது. அதுதான் கணக்கு. அப்படிப்பட்ட பட்ஜெட்டை போடுறதுக்கு இவங்க ஆய்வு கூட்டம் போடுறேன்னு புரிஞ்சால் தானே ஆய்வு கூட்டம் போட்டு அவன் என்ன சொல்ல வரான் அதிகாரிகள்
அப்படின்றது புரிஞ்சால் தானே அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன இதுக்கு இவ்வளோ ஒதுக்கு, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கு, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கு, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கு, இந்த திட்டத்துக்கு இவ்வளோ ஒதுக்கு, எல்லாம் வாயில் சொல்லிட்டு போயிடலாம், வாயில் வடை சுட்டுட்டு போயிடலாம். வாயில் வடை சுட்டால் இப்படி தான் இருக்கும் பட்ஜெட்டு. தொகுதி பட்ஜெட் மாதிரி இருக்குன்னு எல்லாம் கிண்டல் பண்றாங்க சார். ஒரு தொகுதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு தொகுதிக்கான பட்ஜெட் மாதிரி இருக்கு, தமிழ்நாடு பட்ஜெட் மாதிரி இல்லை, தொழில் துறைக்கெல்லாம் 1 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னுலாம் நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்ஸ்டா பதிவு போடுறாரு, பள்ளிக்கல்வித்துறைக்கே நல்ல காலம் பிறந்த மாதிரி அப்படி ஒரு இன்ஸ்டா. பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே இருந்த பட்ஜெட்டை விட கம்மியாக தானே இந்த விட அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பட்ஜெட்டை விட கம்மியாக தான் அலர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நீ என்ன ஒரு நவீன கிளாஸ் ரூம் 9 லட்ச ரூபாயில் உருவாக்கி கொடுத்துருவாரு அந்த ராஜ்மோகனை. பட்டிமன்றத்துக்கு வேணால் வேணால் பேசலாம், எதை பண்ண முடியும்? அப்போ ஒரு சப்கிரிட்டிக்கல் ஃபண்டிங் த்ரெஷோல்டுன்னு இருக்கு, போதுமான அளவு இல்லாத நிதி வரம்புகள். அப்போ ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் வரம்பு நூற்றுக்கணக்கான நுண் ஒதுக்கீடுகளாக பிரிக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, குறைந்தபட்ச நிதி அளவை விட மிக குறைவாக போகுது. அப்போ அந்த ஃபண்டிங் த்ரெஷோல்டை விட கம்மியாக ஃபண்டிங் அலாட் பண்ணும்போது அதை செயல்படுத்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் ஒரு நிதியமைச்சர், இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சர், இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆனால் பட்ஜெட் போடுறதை விட பட்ஜெட்டுக்கு பூஜை போடுறது நல்லா பார்த்தோம்ல சார். பட்ஜெட்டுக்கு பூஜை போடுறது, பூஜையா? அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க சார். நீங்க பூஜை எங்கே போட்டாங்க? திருப்பதியில போய் வேளாண் பட்ஜெட்டுக்கு பூஜை போட்டு வந்தாங்க. அப்படியே பட்ஜெட்டை தூக்கி திருப்பதி போயிருக்காங்களா? திருப்பதி போயிருக்கிறாங்க சார். வேளாண் பட்ஜெட் அங்கே வச்சு பூஜை பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அது முதல்ல அதே தப்பேங்க. அதே பட்ஜெட்டு டாக்குமெண்ட்டு இங்கே தமிழ்நாடு விட்டு அங்கே போகக்கூடாதா? அப்போ கடைசி போயிடுச்சு, அதை லீக் அவுட் ஆச்சுன்னா ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு அகைன்ஸ்டான செயல் அது. அப்போ அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல, அந்த அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? என்னங்க அநியாயமாக இருக்குது. இங்கே முருகன் கோயில் இல்லையா? சரி, திருப்பதிக்கு கொண்டு போவாங்க, போய் சாமி கும்பிட்டுவாங்க, பட்ஜெட் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு திருப்பதியை போய் சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும்னா சாமி கும்பிடுங்க. என்ன அப்படின்னா ஓவரால் அந்த பட்ஜெட்டினுடைய என்னென்ன, அதாவது லாஸ் ஆஃப் க்ரௌடிங் இன் எஃபெக்ட்னு பேர். லாஸ் ஆஃப் க்ரௌடிங் இன் எஃபெக்ட் அப்படின்னா என்னைக்கு தின் அலோகேஷன். அப்போ தின் அலோகேஷன் பட்ஜெட்டுக்கு அலாட் பண்ணும் பொழுது, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணும்போதும், அப்போ ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் கன்சியூமர் கிவ் அவே, அதாவது அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட் கேபிட்டல் க்ரௌடின் ஆகும். அந்த க்ரௌடின் ஆகக்கூடிய ப்ரைவேட் கேபிட்டல் இந்த தின் அலோகேஷன் பார்த்துட்டு வரமாட்டான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வராது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு லைக் 24/7 இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் காரிடாரு, ஸ்பெஷலைஸ்டு டீப் டெக்னாலஜி பார்க்கு, இதெல்லாம் உருவாகாமல் சும்மா பட்ஜெட்டில் தின் அலோகேஷன் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு மட்டுமே அலாட் ஆகியிருக்கு அப்படின்னா க்ரௌடின் எஃபெக்ட் ஆகாது. அப்போ அது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணாது. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரலைன்னா புது ஸ்கீமும் டெவலப் ஆகாது. புது ஸ்கீம் டெவலப் ஆகலைன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகாது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகலைன்னா மல்டிப்ளேயர் எஃபெக்ட் வராது. மல்டிப்ளேயர் எஃபெக்ட் வரலைன்னா ஜிஎஸ்டிபி க்ரோத் போகாது. மேலே ஜிஎஸ்டிபி க்ரோத் போகலைன்னா ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ வராது. இது ஒரு விஷய சர்க்கிள். அப்போ இந்த க்ரௌடின் எஃபெக்டை தெரியாமல் இந்த விஷய சர்க்கிளுக்குள்ளே முடங்கியாச்சு அப்படின்னா பெனிஃபிஷியரியுடைய இம்பேக்ட் டைல்யூஷன். பெனிஃபிஷியரியுடைய இம்பேக்ட் டைல்யூஷன் ஆகும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விசியஸ் ஃபிஸ்கல் சைக்கிளுக்குள்ளே தமிழ்நாடு அரசு மாட்டிக்கும். ஒரு விசியஸ் ஃபிஸ்கல் சைக்கிளுக்குள்ளே என்ன சைக்கிள்? ஹை டெப்ட்டு அண்ட் டெப்ட் சர்வீசிங் 67,000 crore, ரெடியூஸ்டு ஃபிஸ்கல் ரூம் ஃபார் கேபிட்டல் அவுட்லே. கேபிட்டல் அவுட்லேக்கு ஃபிஸ்கல் கிடையாது, ரூம் கிடையாது, ரெடியூஸ்டு பிகாஸ் வெல்ஃபேர் ஃபண்டிங் மோர் ஆகுது. அப்புறம் தின் பட்ஜெட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் டோக்கன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீமும் ஒன்று, ஆனால் டோக்கன் வெல்ஃபேர் ஸ்கீம், குறியீட்டு ஸ்கீம், அடையாள ஸ்கீம். அப்புறம் லோ மல்டிப்ளையர் எஃபெக்ட், லெஸ் தென் 1%, 1 ரூபி. அப்புறம் ஸ்டாக்னன்ட் ரெவன்யூ பேஸ். எஸ்ஓடிஆர்
கம்மியாயிரும். அப்போ என்ன ஆகும்? ஃபர்தர் டிபெண்டன்ஸ் ஆன் பாரோயிங் டு சஸ்டெயின் த ஸ்கீம்ஸ். இந்த விஷய சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கும். அந்த விஷய சர்க்கிளில் இப்போ விஜயனுடைய திரு ஜோசப்புடைய அரசு மாட்டியிருக்கு. திரு மரிய வில்சனுடைய அறியாமை, மரிய வில்சனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய அறியாமை இன்றைக்கி வந்து பட்ஜெட்டை இந்த சுழல் நிதி நெருக்கடிக்குள் தள்ளி இருக்கிறது. ஓகே, அப்போ என்னாச்சு? பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலையான சமூக முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் மூலதன இன்வெஸ்ட்மெண்ட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் அதை தியாகம் பண்ணி பல தலைப்புகளில், பல டைட்டில்களில் குறைந்த ஒதுக்கீட்டை ஒதுக்கி அதை செயல்படுத்துறதுக்கே அதிகமான நிதியை செலவழித்து கடைசியில் சிதறடிக்கும் ஒரு பட்ஜெட்டாக, மக்கள் வரி பணத்தை சிதறடிக்கும் ஒரு பட்ஜெட்டாக, பொருளாதார வளர்ச்சியோ அல்லது நிலையான ஒரு சமூக ஏற்றத்தையோ கொடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்களா சார்? பெரிய பெரிய தேர்தல் வாக்குறுதிகள், அதெல்லாம் கண்டுகிட்ட மாதிரியே இல்லையே. அது பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது? உங்களுக்கு இடம் அங்கே இருக்குது. இதே நிறைவேற்றுறதுக்கு இடம் இல்லையே. நீங்கள் இப்போ தாய்மாமன் சீரு வேறு என்ன இருக்குது? 200 யூனிட் மின்சாரம், அதுவும் ஃபோக்கஸு. விவசாயிகள் கடன் தள்ளுபடி, அதுவும் போகஸு. அது சொன்னதுபடி செய்யலை. 200 யூனிட் மின்சாரம்னு சொல்லிவிட்டு ஸ்லாப் வாரியாக 200 யூனிட்டு, 300 யூனிட்டு, 400 யூனிட்டு, 500 யூனிட்டுன்னு ஸ்லாப் வாரியாக ரேட்டை ஏற்றி இன்றைக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான பில்லு வர வச்சு எல்லார் தலையிலையும் 3,70,000 கிட்டத்தட்ட 9 லட்சம் கன்சியூமர் தலையில் கரண்ட் பில்லை கட்டியாச்சு. ஓகே, ஸோ ஒரு இன்எஃபெக்டிவ் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரு, ஓகே, சாராயத்தை வந்து இப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. எந்த ஸ்கீமும் புது ஸ்கீமும் இல்லை. பட்டதாரி படித்த இளைஞர்களுக்கு 4,000 ரூபா தரன்றது ஸ்கீமை காணோம். எப்போ வரும்னு தெரியல. 2,500 ரூபா எப்போ வரும்னு தெரியல. 6 சிலிண்டர் எப்போ வரும்னு தெரியல. ஓகே, அடுத்து என்னது? இது மாதிரி 5 லட்சம் பேரை செலக்ட் பண்ணி 18,000 ரூபா சம்பளத்தில் 5 லட்சம் பேரை பணியமர்த்த போகிறீங்கன்னா அவங்க எப்போ போட போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியல. அப்போ இத்தனையுமே வந்து ஒரு மக்களை வந்து டோட்டலாக ஏமாற்றக்கூடிய, ஒரு மக்களை வந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயலை செய்து இன்றைக்கு முதல் பட்ஜெட்டில் இவ்வளோ நாள் டைம் எடுத்து இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒர்க் பண்ணி ஒரு சொதப்பலான ஒரு பட்ஜெட்டை கொண்டாந்து கொடுத்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் பல்ப் வாங்கியிருக்காரு திரு ஜோசப். எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க சார் இந்த விஜயோடைய தாவேக்கா அரசின் முதல் பட்ஜெட்? 3 மார்க்கு. 10க்கு 3 மார்க். அவ்வளோதாங்க, வேறு என்னத்தை கொடுக்குறது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.